அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மை செய்தி. ஆளுநருக்கு எதிரான வழக்கை ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆளுநருக்கு எதிரான வழக்குகளை பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தி வருவதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் தற்போது ஆளுநருக்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். ஆளுநருக்கு எதிரான வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள். தமிழக ஆளுநர் ஆனந்த் ரவி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தது. மேலும் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக மற்றொரு மனுவையும் தமிழக அரசு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணை கொண்ட பொழுது இந்த விவகாரத்தில் இருதரப்பும் அமர்ந்து பேசி முடிவெடுக்கும்படியும் இல்லை என்றால் உச்சநீதிமன்றமே தலையிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டு இன்று மீண்டும் விசாரணை கொண்டது. இன்றைய தினம் வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்த நிலையில் ஆனால் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து கொள்ளப்படவில்லை. இதனையடுத்து வழக்கறிஞர்கள் மனு தொடர்பாக முறையிட்டனர். அதாவது இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாதது குறித்து வழக்கறிஞர்கள் சார்பில் முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அன்றைய வழக்கு பட்டியலில் முதன்மை வழக்காக இந்த வழக்கு விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.